சார், ஆதி திராவிடர் அந்த துறையை இப்ப சமூக நீதி துறையை மாற்றிருக்கீங்க. உங்களுடைய விசிகா ரவிக்குமார் அவர்கள் இதை எதிர்த்திருக்காங்க. நீங்க அந்த அமைச்சரா இருந்திருக்கீங்க, இதற்கு என்ன பதில்? இல்ல, இது சமூக நீதித்துறை அப்படிங்கிறது வந்து சமூக நீதிக்கான ஒரு விடுதலை, அவர்களுக்கான நீதியை பெற்று தருவதுதான். எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. கட்சி தலைவர் அவர்கள் இது குறித்து அறிவிப்பார். இது என்ன அப்படிங்கிறது அவங்க எங்க கட்சி முடிவெடுத்து நிலைப்பாடு எடுத்து அறிவிப்பாங்க. இல்ல, அது இது பொருத்தமா இருக்கு. நாங்க வந்து சமூக நீதிக்காகத்தான் போராடுற துறை இது. அதனால இந்த துறை சம்பந்தமா வந்து சமூக நீதித்துறை, அதற்குள்ள ஆதிரோட நலத்துறை, அதற்குள்ள வந்து பழங்குடியினர் தன்னுடைய இல்ல அது இல்ல அப்படி இல்ல. நாங்க இப்ப நீங்க அவரு சொன்னது போல மனுக்கள் வாங்குறாங்க, வர்றவங்க யாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மக்களை வந்து எம்பவர் பண்றதுக்கு தான் இது வந்து அவருடைய சமூக நீதிக்காக தான் இந்த துறை. அதனால பெயர் மாற்றம் அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலும் வந்து இந்த ஆதிரோட நலத்துறையவோ அல்லது வந்து பழங்குடியினர் துறையவோ வந்து மட்டுப்படுத்தாது. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது பேரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால இதுல எந்த அரசியலும் இல்லை. ஆட்சி காலத்துல மாணவர் விடுதிகள்லாம் அந்த சமூக நீதி விடுதியில் பெயர் மாற்றம் செய்தாங்க. அது அப்படியே தொடருதா? அப்படித்தான் நீங்க வந்து இன்னைக்கு அப்படித்தான் தொடருது, இப்பவும் தொடருது. அதுல எந்த மாற்றமும் உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து சரி செய்யணும் முதல்வர் கவனம் செலுத்த சொல்லியிருந்தாரு. நம்ம கணக்கெடுத்திருக்கோமா, எவ்வளவு வந்து சேதமடைஞ்சிருக்கு, உட்கட்டமைப்பு வசதிகளை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்ற கணக்கெடுத்து இன்னைக்கு உட்கட்டமைப்பு வந்து வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது, அதை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்க மாண்புமிகு முதல்வர் அவர்கிட்ட கொடுத்து அதை பாருங்க, போக போக நீங்களே வந்து நீங்க போய் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களே பாராட்டுவீங்க. பாராட்டுகின்ற வகையில வந்து ஹாஸ்டல்ஸ் இருக்கும். ஒரு எலைட்டா ஒரு நல்ல ஒரு ஹாஸ்டல்ஸ், குறிப்பா வந்து அதுல நூலகங்கள் நிறைய அதை வந்து பண்ண போறோம். நீங்களே போய் அதை ஆச்சரியப்படுத்தி அதை ஒரு ஸ்டோரி பண்ண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், இந்த 50 நாட்கள்ல இந்த ஆணவ படுகொலை என்பது 5ஆக இந்த சட்டம் நிறைவேற்றி அதெல்லாம் பண்றதுக்கு காலதாமதம். இதை தடுப்பதற்கு அந்தந்த எந்த மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும் இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களோ ஏதாவது ஒரு அரசு வந்து எதாவது முன்னெடுக்குமா? இல்ல, ஏற்கனவே இது நம்ம வந்து இப்ப சவுத்துல நான் வந்து ஆலங்குளத்துல நடந்த ஒரு நெட்டூர்ல மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினா அங்க நான் நேரடியா போயிருந்தோம். அப்ப அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரி எல்லாரையும் சந்தித்து அந்த பகுதியில் வந்து நீங்க சொன்னது போல ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய முயற்சிகளை, பரப்புரைகளை எடுக்கணும்னு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். அது இல்லாம வந்து தொழிற்சாலைகள் வந்து அந்த பகுதியில் கொஞ்சம் நிறைய கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். அது எல்லாமே நாங்கள் முதல்வர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஏன்னா என்ன காரணத்திற்காக அவங்கள வந்து ஒரு எங்கேஜா வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது, மாணவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து அவங்க வந்து டைவர்ட் ஆகக்கூடாது, அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால இது ரொம்ப மிக முக்கியமான முன்னெடுப்பா நான் வந்து பாக்குறேன். ஒரு சமூக நல்லிணக்கத்தை வந்து உருவாக்குறது மூலமா வந்து இதெல்லாம் குறைக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் பண்றோம். அதனால கட்டாயம் இந்த சட்டம் வருவதற்கு முன்பாகவே இதற்கான வேலைகளை நாங்க வந்து ஆரம்பிச்சிட்டோம். சாதிய கைதுகள், அடையாள கைதுகளோட மாணவர்கள் செல்றதை தொடர்ச்சியா பார்க்க முடியும். அது குறித்து பள்ளிகளின் துறையோட உரையாற்றி அங்க அந்த முறையிலேயே இந்த சாதியோட கட்டுப்படுத்த சமூக நீதித்துறை ஏதாவது முன்னெடுப்பு எடுக்க முயற்சிக்குமா? எப்படி என்ன பண்ணுவோம்? கடந்த காலம் உங்களுக்கு தெரியும், முன்னாள் நீதியரசர் வந்து சந்துரு அவர்களுடைய அறிக்கை, அந்த அறிக்கையில வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது, கயிறு கட்டக்கூடாது, அதிகமா வந்து இருக்கின்ற அந்த பகுதியில் யாரு வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து எந்த சாதி பெரும்பான்மையா இருக்கோ அவங்கள இருக்கக்கூடாது அப்படிங்கிற பரிந்துரைகள்லாம் இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து அந்த பரிந்துரையை மேலும் வந்து விரைவுபடுத்துவதற்கு நாங்கள் வந்து அதை முயற்சிவோம். இது குறித்தும் வந்து கட்டாயம் நாங்கள் பேசுவோம். சரி, இது அதிகமாகிறது, இந்த ஆவணங்களை அதிகமாகிறதுக்கு என்னன்ற ஒரு ஆய்வு ஏதாச்சும் பண்றீங்களா? தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு வருது இந்த பீரியட்ல. இன்ஸ்டாகிராமா என்னன்றது ஒரு நமக்கு தெரியல, அது எதனாலன்றது ஒரு ஆய்வு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த துறை இது வந்து இல்ல, நான் அதாவது வந்து இப்ப பல்வேறு வந்து சோசியல் ஆக்டிவிஸ்டுகள், பல்வேறு அமைப்புகள் தனியா பண்றாங்க. இப்ப எவிடன்ஸ் போன்ற அமைப்புகள்லாம் அதை வந்து பண்றாங்க. அந்த ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவது, அதாவது அதை ஆய்வு செய்வது என்று சமூக பொருளாதார பின்னணியிலிருந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அதை தடுத்து நிறுத்தணும், அது எல்லோருக்குமான ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல், பின்னாடி இருக்கிற கோட்பாடு அப்படிங்கிற சனாதன கோட்பாடு, எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு கோட்பாடு, ஒரு படுகொலை நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கோட்பாடு இருக்கு.
இப்போ அதை எல்லாமே நம்ம வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அந்த அடிப்படையில் நம்ம வந்து இதை பார்க்கணும். வெறுமனே இது வந்து ஒரு மர்டர் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கிற கோட்பாடையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம்.